ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அப்பப்போ நான் சில டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ எடுத்திருக்கேன். இந்த வெயிட் மிஷின் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ எம்டி பவுல் ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லா ஃபிஷ்லையும் நல்லா கோட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம ஃபிஷ் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மண் சட்டியில வந்து மீன் குழம்பு எப்பயுமே வச்சா சூப்பரா இருக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் செய்ய போறேன். இப்போ நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம்ல 1 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 30 சின்ன வெங்காயம் 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே டைம்ல சின்ன வெங்காயம் 20 பல் எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன், இதே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 வரமிளகாய். நம்ம இந்த ப்ராசஸ் பண்றப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோ ஃப்ளேம்ல தான் வச்சு நம்ம குக் பண்ணணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்பதான் நல்லா மசியும். இப்ப தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல ஒரு 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஏன் நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணியிருந்தா ரொம்ப மொறுமொறுன்னு போயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணப்ப நம்மளுக்கு நல்லா வெந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது டிப் நம்பர் 1. பூண்டு வெந்துட்டு இருக்க டைம்ல கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைச்சல வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ்ல வந்து புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல சேர்த்துக்கலாம். இது வந்து டிப் நம்பர் 2. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மீன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வச்சா மீன் உடஞ்சிரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிருக்க மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் டிப் நம்பர் 3. நம்ம உப்பு வந்து நல்லா வந்து மீன்ல இறங்கி இருக்கும். ஸோ சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப லைட்டா அப்படியே மீனை வந்து உள்ள தள்ளி விடலாம். ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேகட்டும். இப்ப 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மீன் நல்லா வெந்துருச்சு, ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம ட்ரெடிஷ்னல் மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே 3 டேஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.